கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 5:2. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ஆம் தேவ பிள்ளைகளே, நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்முடைய சத்தத்தை, நம்முடைய கண்ணீரை அவர் சமூகத்தில் நாம் ஊற்றி ஜெபித்தோமானால் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டருளுவார். உன் கண்ணீரை கண்டேன் என்று ஏசப்பா வசனத்தில் பேசியிருக்காரு. வாலிப பிள்ளைகளே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று 2 ராஜாக்கள் 20:5 சொன்னது போல ஆண்டவர் நம்மேல் கருசனை உள்ள தேவனாக இருக்கிறபடினால தான் நம்மளுடைய அந்த டீப் இன்னர் பெயின் அவர் உணர்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம அழுது ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய டீப் ரிலேஷன்ஷிப் வித் காட் அது நமக்கு பூர்ணமான ஒரு சமாதானத்தை தரும். தேவ பிள்ளைகளே, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர் என்று யோபு பக்தன் 22:27 சொல்லியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் நம்மளுடைய தேவைகளுக்காக. நம்மளுடைய எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நம் கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், மனுஷரிடத்தில் போகக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அரைக்கதவை பூட்டி உம்முடைய கண்ணீரை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஊற்றி விட்டீங்கன்னா அப்போ கிடைக்கிற அந்த தேவ சமாதானம் வேறு எந்த இடத்துலையுமே கிடைக்காது. மேபி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அழலாம், இல்லைன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அழலாம், இல்லைன்னா உங்கள் புருஷங்கிட்ட சொல்லி அனுப்பலாம், மனைவி கிட்ட சொல்லி அனுப்பலாம், உங்கள் லவ்வர்ஸ் கிட்ட சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வேண்டுதலை கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் அதை மாற்றி தருவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடில்லாத உதவிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்தை செவி கொடும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆம், நாம் எப்போதும் ஆண்டவரிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் கண்ணீரோடு நாம் ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் நம்ம ஜெபித்தோமானால் நாம் கம்பீரத்தோடு அறுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய ஜெபம் நம்ம ஏசப்பா கிட்ட போய் சேரும் அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்தணும். எல்லா விதத்திலும் மை காட் ஃபார் unto thee will I pray-ன்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம். என்ன கஷ்டம் ஆனாலும் சரி, என்ன வியாதி ஆனாலும் சரி, பணம் கட்ட முடியலையா, வட்டி கட்ட முடியலையா, தேவைகள் அநேகமாக இருக்குதா, இல்லை வியாதி படுக்கையில் மரண தருவாயில் இருக்கிறாங்களா, உங்களுக்கு நெருங்கினவர்கள் யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களா? வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் வாங்க. எதுவுமே நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது, நம்ம ஏசப்பாவை தவிர. ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த அதிகாலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் நீங்கள் மாத்திரம்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதற்கு சகாயம் கிடைக்கும்படி காலத்தில் பக்தி உள்ளவன் என்று உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வேன், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரகாம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே அப்பா, எதுவுமே எங்களை அணுகாதபடி நீர் உம்முடைய சட்டைக்குள்ளா எங்களை மூடி மறைத்து வழிநடத்துங்க ஏசப்பா. விண்ணப்பம் பண்ணும்பொழுது ஆண்டவரே சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்போதும் கம்பீரமாய் வெற்றி சிறக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீதியின் பலனை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம், வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் ஒவ்வொருக்கு முன்பாக செல்லட்டும் சுவாமி. நீரே மகிமைப்படுங்க ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.